அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஒரு சோக செய்தியாக நேபாளத்தை புரட்டி போட்ட அந்த பெருவெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 500-ஐ நெருங்கி இருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி பலியானோருடைய எண்ணிக்கை 500-ஐ எட்டியிருக்கிறது. அதே போல 900க்கும் மேற்பட்டோரும் காணவில்லை என்ற துயர செய்தியும் வெளியான வண்ணம் இருக்கிறது. நேபாள நாட்டில் பெருவெள்ளம் தொடர்பாக பேரிடர் ஆபத்து குறைப்பு மற்றும் மேலாண் அமைப்பு வெளியிட்ட சமீபத்த அறிக்கையில பலி எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்களில் நேபாள போலீசார் 28 பேர், நேபாள இராணுவத்தை சேர்ந்தவர்கள், போலீசார் மற்றும் வெளிநாட்டவர், இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் என பல்வேறு தரப்பினர் இதுக்குள் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேபாள ராணுவத்துல 6 ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்ட 15 ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறார். நேபாள பிரதமர் பாலன் ஷா வெள்ளம் பாதித்த பகுதியில் நேரில் சென்று பார்வையிடக்கூடிய அந்த காட்சிகளோட செய்திகளாக அவ்வப்பொழுது பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல நேபாள தலைநகர் காட்மாண்டுவிலிருந்து சுமார் 150 கிலோமீட்டர் வடக்கே அமைந்துள்ள ரசுவா மாவட்டம், இந்த மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் உள்ள ராசுவாபடி பகுதியில லெண்டே கோலா ஆறும் பிற சிறிய ஆறுகளும் ஒன்றிணைந்து ஓடேகோஷி ஆற்றில் நோக்கி பாய்கின்றன. இந்த இடத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இதுவரை 500க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில் அங்கே சிக்கி தவித்திருக்கக்கூடிய தமிழர்களை மீட்கிற பணியும் தமிழக அரசு துரிதமாக முன்னெடுத்திருக்கிறது. அவர்களை மீட்க தமிழக அரசு அவசர உதவி எண்களையும் அறிவித்திருக்கிறது. அதே போல 4 அமைச்சர்கள் கொண்ட குழுவும் டெல்லி விரைந்திருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த IAS அதிகாரியும் காட்மாண்டு விரைந்திருக்கிறார். இந்த நிலையில் பலி எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. அதே போல முழுமையாக தமிழகத்திலிருந்து சென்றவர்களுடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல மணிக்கு மணி பலி எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. காணாமல் போனவருடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல பதட்ட நிலை காரணமாகவே பல்வேறு மீட்பு படையினரும் துரிதமாக அங்க பணிகளை செய்து வருகிறார்கள். இந்த சூழல்ல பலி எண்ணிக்கை அதிகரித்து வருவதை நம்மால பார்க்க முடிகிறது. அதே போல அங்க இருக்கக்கூடிய ராணுவம் சரி, போலீசாரும் சரி மீட்பு பணியை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். காணாமல் போனவருடைய தேடுதல் பணிகளும் முழு வீச்சில முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. வெள்ளம் சாலையும் பாலங்களையும் அடித்து மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்புகளை துண்டித்திருக்கிறது. மேல் பள்ளத்தாக்குல உள்குடியிருப்புகளையும் தனிமைப்படுத்தியதால தேடுதல் முழுக்க கடுமையான ஒரு அணுகுமுறையை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. தகவல் தொடர்பு பாதிக்கப்பட்டிருப்பதால முழுமையான சேதத்தையும் அதே போல காணாமல் போனவர்கள் பலி எண்ணிக்கையை உறுதிப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவே கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.